புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சி தலைவர்களை பார்த்திருப்போம், எத்தனையோ கட்சி தலைவர்கள் கூட்டத்தை ஃபேஸ் பண்றதை பார்த்திருப்போம். ஆனா உலகத்திலேயே பாருங்க, இதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒருத்தர் சொந்த கூட்டத்தை பார்த்தே ஓடி போனதை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். அது என்ன மாதிரி சொந்த கட்சி கூட்டத்தை பார்த்துட்டே ஒரு கட்சி தலைவர் ஓடினார்ன்றதையும் சேர்த்து இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா வீடியோ ஆதாரங்களோட கிழின்னு கீச்சாங்க பாருங்க. ஓட்டு கேட்க போன இடத்துல அதையும் சேர்த்தான் பாருங்க. ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லை உலக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் கையாளாத புதிய யுக்தியை கையாளும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி. எந்த கட்சிங்க? டிவிகே கட்சி தான். ஒருவர் செய்த சாதனையை இன்னொருவர் முறியடிப்பார். இந்த இருவரும் செய்த சாதனையை மூன்றாவதாக ஒருத்தர் முறியடிப்பார். ஆனா பாருங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. இவங்களே ஒரு புது சாதனையை உருவாக்குவாங்க. அந்த சாதனையை முறியடிச்சுட்டு இன்னொரு சாதனையை மேல கொண்டு வருவாங்க. அப்படி மேல சாதனைக்கு மேல சாதனை செஞ்சு அவங்க சாதனையை அவங்களே முறியடிச்ச விஷயத்தை குறித்து நம்ம அடுத்து பார்ப்போம். நேற்றைய தினம் கன்னியாகுமரிக்கு விஜய் போறாரு. முதல் முறையாக ஒரு உலக மகா அதிசயம் விஜய் கூட்டத்தில் நடந்திருக்கு. என்னதுங்க அது? கன்னியாகுமரிக்கு நேற்றைய தினம் பிரச்சாரத்துக்காக போன விஜயை ஃபாலோ பண்ணிட்டு போன டூ வீலர் எதுவுமே பாருங்க விபத்துக்குள்ளாகல. விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் கடைசியாக பிரச்சாரம் செய்ய போன காரைக்குடி வரைக்கும் எக்கச்சக்கமான விகாரமான விபத்துகள் நடந்திருக்கு. சோ தொடர் விபத்துகள், தொடர் பலிகள், இது எதுவுமே பாருங்க நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் நிகழாமல் இருந்திருக்கு. விஜய் பிரச்சாரத்துக்கு எங்க போனாலும் சொல்லி வைத்ததை போல, நூல் பிடித்ததை போல விஜயோட அந்த யம வாகனம், பிரச்சார வாகனம், இந்த பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் லெப்ட்லயோ ரைட்லயோ எல்லா இடத்துலையும் பாருங்க ஈக்கல் மொய்ப்பதை போல, ஈசல்கள் கூட்டங்களை போல ஒரு 1000-1500 டூ வீலர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இது தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகுது. என்னப்பா இது? சொல்லி வச்ச மாதிரி எங்க போனாலும் விஜயை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் ஒரே மாதிரியே ஃபாலோ பண்றாங்களே. இது விஜயே காசு கொடுத்து செட்டப் பண்ற கூட்டம்ன்ற ஒரு உண்மை வெளியில் வந்ததை தொடர்ந்து தான் பாருங்க நேற்றைய தினம் கன்னியாகுமரிக்கு போன இடத்துல இந்த கூட்டத்தை ஓரளவுக்கு செட்டப் பண்ணாம பார்த்துருக்காராமா. எது? விஜய் செட்டப் பண்ற கூட்டத்தை இந்த வாட்டி செட்டப் பண்ணாம போயிருக்காரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. விஜய் கூட்டத்தை செட்டப் பண்ணி பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஓட விடலன்னு சொன்னா அவருக்கு நைட்ல தூக்கம் வராது, பசி எடுக்காது, சாப்பாடு இறங்காது. ஏன்னா விஜய்க்கு கூட்டத்தை சேர்க்கிற ஒரு பெக்யூலியர் சைக்கோத்தனம் கொண்ட குணம். கூட்டத்தை சேர்த்துனே இருக்கணும் விஜய், அதை பார்த்து அவர் ரசினே இருக்கணும். நேற்றுக்கு கூட கன்னியாகுமரிக்கு போற கொஞ்ச தூரம் ஓரளவுக்கு டீசெண்டா எந்த ஒரு செட்டப் கூட்டம் இல்லாத மாதிரி போயிருக்கிறாங்க. ஆனா பாருங்க வழக்கம் போல செட்டப் கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஓடி வர கூட்டத்தை உருவாக்குறாரு. ஒரு காமெடி டைலாக் வரும் இல்லைங்களா, கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க நேற்றைக்கு விஜயை பார்த்த சந்தோஷம். முதல் முறையாக விஜய் என்கின்ற ஒரு நடிகரை நேர்ல பாக்குறாங்களாம். அந்த சந்தோஷத்துல வார்த்தையே வரல, கண்ணெல்லாம் குலமாகி அப்படியே ஆறா பொங்குது. வசூல் ராஜா MBBSல கமலஹாசன் சொல்லுவார் இல்லைங்களா, என்னடா என்ன அவார்டா கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிற அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு மேல நடிக்கிறாங்களே. இந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி ஓன்னு விஜயை பார்த்த சந்தோஷத்துல அழுக துக்கம் தாங்காம பொங்கி வடிகிறாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பாங்க பாக்குறவங்க? என்ன நினைப்பாங்க? ஐயோ பாவம், விஜயை முதல் முறையா இப்பதான் வாழ்க்கையிலேயே பாக்குறாங்க போகுது. இப்படி பாக்குற சந்தோஷத்துல பழைய ரசிகை துக்கம் தாளாம ஓன்னு அழறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. ரொம்ப தீவிர ஃபேனா இருப்பாங்க. ஏன்னா விஜய் ரொம்ப அரிய பெரிய வரலாற்று காவியங்கள் எல்லாம் நடிச்சு நாட்டுக்கு நல்ல கருத்துக்களை கொண்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காரு இல்லைங்களா. அதனால அந்த படத்தெல்லாம் பார்த்தே வளர்ந்த பழைய ரசிகை இருக்கும், தப்பு கிடையாது, இருந்துட்டு போட்டோம். அப்புறம் அது என்னங்க சைக்கிள் ஓட்டுறாரு பாருங்க, அடேங்கப்பா ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறாரு. ஆமா ஃபாஸ்டா தான் ஓட்டுறாரு. அது எப்படி? காரைக்குடியில் சைக்கிள் ஓட்டும் போது தடுமாறி, என்னப்பா விஜய்க்கு சைக்கிளே ஓட்ட தெரியலையா, இல்ல போதை தெரியாம இருக்குதா நைட் அடிச்சது அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா. என்ன புச்சி எல்லாம் தள்ளி விட்டீங்கல்ல. ஒருத்தர் மாலையை போட்டு இழுத்து கீழே தள்ளுறாரு, அதையும் மீறி தடுமாறி சமாளிச்சு கண்ட்ரோல் பண்ணி முடியாம ஓரளவுக்கு சைக்கிளை ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிச்சு நின்ற என்ன எவ்வளவு கொடுமை பண்ணி கீழே தள்ளி விட்டு நசுக்க பார்த்தீங்க. இந்த ஃபுட்டேஜை பார்த்து 1000 பேர் என்னென்ன சொல்றீங்க. விஜய்க்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, தடுமாறுறாரு, நைட்டு அடிச்சது தெரியாம ஃபுல் போதையில இருக்கான்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க குமரியில் நான் யாருன்னு காட்டுறேன். அதுவும் ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல 2 முறை சைக்கிள் ஓட்டி காட்டுறேன் பாருங்க. 2 பக்கத்துல முதல் பக்கம் கூட்டம், சைக்கிள் ஓடுங்க போட்டோம், ஓட்டம் பாருங்க நான் யாருன்னு காட்டுறேன். என்ன பார்த்தா சொன்னீங்க தடுமாறுறோம் போதை தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டுறோம் பாருங்கன்னு சொல்லி வேகமா ஓட்டுறாரு.
பின்னாடியே கூட்டம் ஓடி வரதை பார்த்து டக்குன்னு பாருங்க யூ டர்ன் பண்ணி நேரா சர்றன்னு போய் பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி நிறுத்துறாரு. நிக்கலையே மனுஷன், சைக்கிளை நிறுத்திட்டு டமால்னு உள்ள ஓடுறாரு. போதை தெரியலன்னு சொன்னீங்கல்ல, ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. எது சைக்கிள் ஓட்டின ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. ரெண்டாவது இடத்துல ஓட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். யார் பாது, சைக்கிள் எடுங்க, யாரும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடாது, காலியாக தாங்குதா, ஓகே காலியாகட்டும், ஓட்டுறோம் பாருங்க. மிதிக்கிறாரு, வேகமாக மிதிக்கிறாரு. பார்த்துக்கங்க, நான் எவ்வளோ வேகமாக சைக்கிள் ஓட்டுறேன் பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கங்க. எனக்கு போதெல்லாம் கிடையாது, நைட் அச்சு தெரியாமலாம் இல்லை, நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன். சைக்கிள் ஓட்டுறோம் பார்த்துக்கங்க, வேகமாக ஓட்டுறோம் பார்த்துக்கங்க. என்ன மாதிரி சைக்கிள் டூப் இல்லாமல் ஓட்டுறவங்க யாராவது இருக்காங்களா சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில்? கிடையவே கிடையாது. பார்த்துக்கங்க, நான் யாருன்னு காட்டிட்டேன் பார்த்தீங்களா. காரைக்குடியில் நான் சைக்கிள் ஓட்டினதை பார்த்து என்னென்ன சொன்னீங்க, எல்லா விமர்சனத்தையும் உடைக்கிறேன் பாருங்க. ஓட்டிட்டேன் பாருங்க சைக்கிளை, வேகமாக ஓட்டிட்டேன்னு சொல்லி வேகமாக ஓட்டிட்டு போயின்னு இருக்காரு. திடீர்னு பாருங்க திரும்பி பார்த்தா கூட்டம் கூடுனா என்ன ஆயிட போகுதுங்க இப்போ? ஏன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டாரு, ரோட்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு இறங்கிட்டாரு, கூட்டத்தை பார்க்குறாரு. கூட்டம் கூடனா என்ன இப்போ? கை கொடுங்க, செல்ஃபி எடுத்துக்கங்க, சரிப்பா ஆகட்டும் எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போயிட்டு அழகா நிதானமாக பிரச்சார வாகனத்துக்கிட்ட போயிட்டு ஏற வேண்டியதானே. பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். ஆனால் நல்ல கூட்டமாக இருந்தால் பண்ணலாமே. ஏன் ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. முன்னாடி இருக்கிறவங்கள உசுரா பார்க்காம ஏறி மிதிச்சுட்டு அவங்க மேல நின்னுன்னு என்ன வீடியோ எடுப்பாங்களேப்பா. அப்படி இருக்கும்போது நானே அவங்க கையில கட்சேன்னா ஒரு வழி ஆகிட மாட்டாங்களா, பிழிஞ்சிட மாட்டாங்களா? அதனால தான் பாருங்க, உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி தலைவன் அந்த கட்சியோட கூட்டத்தை பார்த்தே சைக்கிள் ஓட்டி இந்த ஒரு பின்னாடி கூட்டம் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி தெரிச்சு ஓடினார்ன்றதை பாருங்க. நல்லா தான் போயிருந்தது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நல்லா தான் சைக்கிள் ஓட்டின்னு போயிருந்தாரு, வேகமாக ஓட்டின்னு போயினே இருந்தாரு. என்னப்பா இது ஒரே சவுண்ட் ஆகுதே பின்னாடி, ஐயோ நம்ம ஜாம்பிஸ் கூட்டம் வந்துடுச்சா, ஆளை விடுங்கடா சாமி, யார்ப்பா எங்கப்பா பவுன்சர்ஸ், என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிடுங்கப்பா, எப்படியாவது உள்ள டமால்னு கீழே இறங்கி காமெடியை விட மோசமா காமெடி பண்ணாருங்க. அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க, எந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரோ அந்த சொந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தை பார்த்து இவரே பயந்து ஓடுறாருன்னு சொன்னா, அப்ப பொதுவாக இருக்கிற பொதுமக்கள் இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு மத்தியில மாட்டின்னு எவ்வளவு நாசப்பட்டு போவாங்க. நீங்களும் மனுஷன் தான், உங்களை பார்க்கறதுக்காக ஓடி வந்த உங்க ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தை சேர்ந்தவங்களும் மனுஷங்க தான். அந்த மனுஷ கூட்டத்தை பார்த்தே எதுக்கு சினிமாவில் வருகின்ற ஜோம்பிஸை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தலை தெரிச்சு ஓடி போயிட்டு டமால்னு பிரச்சார வாகனத்துக்குள்ள போயிட்டு விடுறீங்க? அவ்வளவு பயம் வெறித்தனமா வருகின்ற அந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்துக்கிட்ட விஜய் கையில கிடைச்சாருன்னா அவர் மேல பாஞ்சி பொறாண்டி கீசி ஒரு வழி ஆகிட போறாங்கன்ற பயத்தின் காரணமாக தான் பாருங்க தெரிச்சு ஓடுறாரு. அநேகமா 2026 ஆண்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதற்குள்ளாகவே 2026 ஆண்டின் தலை சிறந்த பெஸ்ட் காமெடி காட்சின்ட்டு இந்த கிளிப்பு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் பிரச்சார கூட்டத்தில் எவ்வளவோ காமெடி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஓவர் நைட்ல எல்லா காமெடி மூமெண்ட்ஸையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையிலான ஒரே காமெடி எதுன்னா இவர் தலை தெறிக்க ஓடினார் பாத்தீங்களா. இவரது ரசிக கூட்டத்தை பார்த்துட்டு இந்த காமெடி காட்சி தாங்க. யாருமே பின்னாடி வரல, பின்னாடி இல்ல, ஓரளவுக்கு காலியா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில ஓட்டினே ஐயோ ஓடி வராங்களே என்ன பிடிக்க போயிட்டு எப்படியாவது காப்பாத்துக்கப்பா இதை கொடுத்துக்கிட்டது எப்படி தலை தெரிச்சு ஓடினார் பாருங்க. அதுக்கு தான் சொல்றது, கூட்டத்தை கூட்டும் போது செட்டப் பண்ணும் போது முறையாக பயிற்சி கொடுத்து பாடம் எடுக்கணும். எப்பா என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கப்பா, நான் போகும்போது என் பின்னாடி யாரும் வந்து என்ன ஏறி மிதிச்சு கொண்டாதீங்கப்பா. விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் இருக்குதான்ட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையிலான ஒரு ஷோ காட்டுங்கப்பா என் வண்டிக்கு பின்னாடி வந்து, ஆனா என்ன ஏறி மிதிக்கிற அளவுக்கு வராதிங்கப்பா அப்படின்னு ஒரு முறையான பயிற்சி பாடம்லாம் எடுக்கணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணீங்கன்னா இப்படிதான் விடாது கருப்புன்ற ஒரு ரேஞ்சில் நீங்க செட்டப் பண்ற கூட்டம் உங்களுக்கு வில்லங்கமா வந்து முடியும். அது எப்படி? கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம சாமா தற்குறின்னு சொல்றீங்க. இவங்க எல்லாம் தற்குறி கிடையாது, தமிழ்நாட்டோட ஆச்சரிய குறிகள், அதிசய குறிகள், அற்புத குறிகள், அப்படி எப்படின்னு பில்டப் பண்ண அந்த ஆச்சரிய குறிகள் தானே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுங்க, கை கொடுங்க, செல்ஃபி எடுத்துக்கங்க, பேசுங்க, பேசிட்டு அழகா போயிட்டு வண்டியில உட்காருங்களேன். ஏன் அந்த ஆச்சரிய குறிகள் ஓடி வருவதை பார்த்து விட்டு தெரிச்சு ஓடுறீங்க? கொஞ்சம் கூட நிக்காம பயம் ஏறி மிதிச்சு கொண்டு போறாங்கன்ட்டு. இப்ப புரியுதுங்களா? அவங்க எல்லாம் ஆச்சரிய குறி கிடையாது, உலகத்திலேயே ஒன்னா நம்ம தற்குறி கூட்டம்னு நாங்க சொல்லல, உங்களுக்கே விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. அது தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவங்க நெருங்குவதற்குள்ளாக நீங்க தெரிச்சு ஓடுறீங்க. இந்த கூட்டம் எங்க போனாலும் அடிக்கு மேல அடி வாங்குறாங்க. ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு போய் கேட்குற எல்லா இடத்துலையும் போடுறோம் ஓட்டு தானே போடுறோம். என்ன பண்ண போறீங்க? இல்லைங்க உங்களை பாதுகாக்க போறோம். யாரை பாதுகாக்க போறீங்க? தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க போறீங்க. ஏன்பா
சொந்த குடும்பத்தையே விஜயால பாதுகாக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வந்து எங்களை எப்படி பாதுகாப்பாருன்ட்டு முகத்துக்கு நேராகவே என்ன கீச்சாங்கன்னு மட்டும் பாருங்க. குடும்பத்தையே பார்க்கல அவர் எப்படின்னா எங்களை பார்க்க போறாரு விஜய். அண்ணா அவரோட குடும்பத்தையே பார்க்கல அவர் எப்படின்னா எங்களை பார்க்க போறாரு விஜய். குடும்பத்தை அவர் மத்தியே பார்க்கல. ஏதோ ஒரு முறையில செட்டு போட்டு ஆர்சியை போட்டு சொல்லல. அந்த அண்ணா வந்து ஒரு தலைவரை தப்பா பேசுறதா மக்களால சொல்றாரு. அவர் கூட்டணி உள்ள பசங்க பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்களா அவமானம் அவமானம். இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் ஓட்டு கேட்க போன இடத்துல கிடைக்காத நேராத வெற்றிகரமான அவமானம். இந்த வெற்றிகரமான அவமானத்தை எதிர்நோக்கும் இந்த டிவிக்கு கட்சியை சேர்ந்த விஜய் இருக்காரு. அவனா சொன்னாருங்க, 8 கோடி மக்கள் எனக்கு பின்னாடி இருக்காரு. இப்போ கூட பாருங்க, போற எல்லாத்தையும் பாட்டு பாடுங்காரு. நான் தன்னந்தனி ஆளு, ஏளனமா பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு, 8 கோடி பேர் அப்படின்னு வேமா சூசோ இல்லாம இந்த 8 கோடி மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல இவங்க தாங்க பாருங்க கிழிகிறாங்க. அவங்கெல்லாம் அமெரிக்காவோ அண்டார்டிகாவோ அல்லது வேற்றுகிரக வாசியிலோ கிடையாதுங்க. 8 கோடி பேர் எனக்கு பின்னாடி இருக்காங்கன்னு பாட்டு பாடி செஞ்சுருக்கிற விஜய் சொல்ற அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல இருக்கிறவங்க தான் உங்களை போட்டு கீழ்ச்சி கேள்வி கேட்குறாங்க. சொந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கே அந்த ஆளுக்கு துப்பு கிடையாது, பக்கு கிடையாது, வகை கிடையாது. அவர் ஆட்சிக்கு வந்து எங்களை எப்படிப்பா பாதுகாக்க போறாருன்ட்டு ஓப்பனாவே கேட்டாங்க. நேற்று வந்து விஜய் வந்து அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே கோர்ட்டுக்கு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறத விட்டு போட்டு இத்தனை மக்களை பார்க்கணுங்கிறது அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தன் ஒரு உரிமையான ஒரு ஒழுக்கத்தையே அவரால் காப்பாற்றிக்க முடியல இல்லைங்களா? ஏன்னா அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்கலைன்னா ஊர் பொதுமக்கள் அவர் குடும்பத்தை பார்க்க முடியுமா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்துனே இருப்பாங்க. நீங்க எந்த வீட்டுக்கு வேணா போய் கேட்டு பாருங்க. அது திமுக கட்சியோ அதிமுக கட்சியோ பிஸ்கெட் கட்சியோ அல்லது வேற எந்த கட்சியை சேர்ந்த வீட்டுக்கு போய் நீங்க கேட்டாலும் அந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்துனே இருப்பாங்க. சினிமா பக்கம் போனா அது ரஜினி ரசிகர்களோ, அஜித் ரசிகர்களோ, சிவகார்த்திகேயன் ரசிகர்களோ, சூர்யா ரசிகர்களோ யாரா இருக்கட்டாங்க, விஜய் சேதுபதி ரசிகர்கள் வீட்டில் போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு விஜய் இருக்காங்க. எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த விஜயிலிருந்து கிளம்பி வந்துதான் இந்த கீச்சுன்னு இருக்கிறாங்க. விஜய் மனசுல அவரை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நினைச்சுன்னு வாழ்நாள் முழுக்க மதர் தெரசா ஐடியாஸ் கட்டுற மாதிரி மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தியாகியை போல தன்னைத்தானே பில்டப் பண்ணி ரோடுக்கு இவர் வந்தவனு 8 கோடி பேரும் இவர் பின்னாடி வந்துட போறாங்க. நான் தன்னந்த நீ ஆளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு மிரல போகுது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டு. சரி, 8 கோடி பேரும் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க இல்லைங்களா? அப்புறம் ஏன் கெஞ்சுறீங்க? ஐயா அம்மா ஓட்டு போடுங்க ஐயா, ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்கப்பா. உங்க வீட்டுல அண்ணனா தம்பியா மகனா ஏதாவது என்ன நினைச்சுக்கின்னு எனக்கு ஓட்டு போடுங்கப்பான்ட்டு ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு நீங்க வந்து நின்னோன்னு ஸ்பாட்லயே 45% ஓட்டு எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, முதல்வர் சீட்டு எனக்கு தான், என் பேரை எழுதி வச்சிருங்க, ஸ்டாலின் அவர்களை தூக்கி வெளியே போட்டு நான் போய் உட்காந்துக்கிறேன் ரிசல்ட்டுக்கு அப்புறம்ட்டு சொல்றீங்க இல்லைங்களா? ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? ஒரு பக்கம் நேரில் வந்து பிச்சை எடுக்கிறீங்க என்னைக்காவது ஒரு நாள், இன்னொரு பக்கம் ட்விட்டர் வழியா பிச்சை எடுத்துருக்காரு. அதுவும் பாருங்க, இவருக்காக மக்கள் போய் ஓட்டு கேட்கணுமா? கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் ஒத்துழைங்கோ, கட்சி வேட்பாளர்கள் யாரோ அவருக்காக ஓட்டு போய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கேளுங்க, பொதுமக்கள் நேரா போயிட்டு கேளுங்க, விஜய்க்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்கள்லாம் வேலை வெட்டியை விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போகாம உங்களுக்கு போயிட்டு ஓட்டு கேட்பாங்களா? உங்களுக்கு தான் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க கன்ஃபார்ம், ப்ரெஷர் குக்கருக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி நீங்க தான் கேரண்டியே சொல்றீங்க இல்லைங்களா? அப்புறம் ஏன் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க? போய் பிச்சைன்னா பிச்சை சாதாரண பிச்சை கிடையாதுங்க ஐயா. 234 தொகுதியிலையும் நான் வரணும், ஆனா பாருங்க எனக்கு டைம் இல்லை. பனையூர்ல பாருங்க, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கு. ஏதாவது ஒரு தொகுதியில் எப்பாவது ஒரு நாள் வெளியே வருவேன் நான்.
இது வரைக்கும் தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் பாருங்க 9 தினங்கள் தான் இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 12, 13, 14 தொகுதிக்கு வந்தாலே பெரிய விஷயம். இருக்கிற 9 தினங்கள்ல இன்னும் எத்தனை தொகுதிக்கு வர முடியுதோ அதுவும் பாருங்க. பிரச்சார டைம் இருக்கிற வரைக்கும் தான். அதையும் கட் பண்ணிட்டாங்கன்னா வர முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுனே இருக்கிறாங்க. 234 தொகுதியிலும் போயிட்டு பிச்சை எடுக்கணும். ஓட்டு பிச்சை. அண்ணனா, தம்பியா, மகனா, ஏதாவது உங்க வீட்டில் என்ன ஒருத்தான் நினச்சின்னு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும். டைம் வேற இல்லை. நம்ம வேற பாருங்க, விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான தொகுதிகள் தான் போயிருக்கோம். 234 தொகுதி எப்படி கவர் பண்றது? ஒரு பக்கம் கட் அவுட்டா மாறி ஐடி கார்டை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சோதனை முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. விஜய்க்கு பதிலாக கட் அவுட்டை நிற்க வச்சு ஐடி கார்டை கொடுத்தா இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறாங்க. சந்தோஷமாக தான் வாங்கி போகிறாங்க. கட் அவுட்டுக்கு முன்னாடி ஐடி கார்டை வாங்கின்னு ஃபோட்டோவுக்கு போஸ்டெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக தான் போகிறாங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், 234 தொகுதியை கவர் பண்ணுங்க. விஜயோட டூப் ஆர்டிஸ்ட்டை போட்டு ஓட்டு கேளுங்க. அதை அடுத்து விஜய் மாதிரியே பொம்மையை செஞ்சு வேட்பாளர் பக்கத்தில் நிற்க வச்சு இந்த பொம்மையை விஜயா நினச்சிக்கின்னு, கையை காலா நினச்சிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பொம்மையை விஜயா நினச்சிக்கின்னு விஜயே வந்து ஓட்டு கேட்கறதா நினைத்து கொண்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. முதல்ல கட் அவுட்டு, அந்த கட் அவுட் சாதனை இவங்களே முறியடிச்சு டூப் ஆர்டிஸ்ட்டை இறக்குனாங்க. டூப் ஆர்டிஸ்ட் சாதனையை முறியடிச்சு விஜய் பொம்மையா மாத்தினாங்க. இப்போ பாருங்க, இந்த எல்லா சாதனையை முறியடிச்சு இன்னொரு புது யுக்தி சாதனையை கையாளுறாங்க. ஹாலோகிராம். விஜய் வழக்கம் போல ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே, தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டின்னு அவர் பேசுறதை நல்லா அழகா ரெக்கார்ட் பண்ணி ஹாலோகிராம் ப்ரொஜெக்ஷன்ல லோட் பண்ணி ஜீப்புக்கு மேல வேட்பாளர் ஏறி நின்றுட்டு அந்த வேட்பாளருக்கு பக்கத்துல அந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்ஷனை வச்சு ஆன் பண்ணி விஜய் பேசுற மாதிரியே ஹாலோகிராம் விஜய் பேசியிருக்காரு பாருங்க. ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் டிவிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டியல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. பாத்துக்கங்க, இதற்கு முன்பாக எந்த கட்சியாவது யோசனை பண்ணிருக்காங்களா, யோசிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி யுக்தியெல்லாம் கையாண்டு இருக்காங்களா? ஒரு சாதனை இன்னொரு முறியடிப்பார். ஆனா இவங்க சாதனை இவங்களே முறியடிக்கிறாங்க. கட் அவுட்ல ஆரம்பிச்சு ஹாலோகிராம் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்கிரேடுங்க. ஓட்டு கேட்கறதுல அப்கிரேட் ஆகி போனோம் இல்லைங்களா? ஏன்னா ஏஐசிட்டிலாம் உருவாக்க போறாராம். கன்னியாகுமரியில் கொடுத்துருக்காரு வாக்குறுதி. டிவிகே கட்சி ஆட்சி அமைத்து 6 மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டை ஏஐசிட்டியா மாற்ற போறாராம். மாத்தட்டும், தப்பு கிடையாது. அப்படி ஏஐசிட்டியாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு உண்டான வாக்குறுதியை கொடுக்கும்போது ஹாலோகிராம் விஜய் களமிறங்க கூடாதா? பாத்தீங்களா? எல்லாம் உங்களுக்காக தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்காக கட் அவுட்ல தொடங்கி ஹாலோகிராம் வரைக்கும் வந்திருக்கும். இந்த அப்கிரேட் வெர்ஷன் உங்களுக்கு போதாதா? எப்படியாவது பாருங்க, எனக்கு ஓட்டு போட்டு என்ன சிஎம் சீட்ல உட்கார வச்சிருக்கேன். சிஎம் சீட்டு தானே, கடையில் வாங்கி கொடுத்துடலாம். எந்த பர்னிச்சர் கடையில் விற்குதுன்ட்டு கேட்டு சிஎம் சீட்டை ஆர்டர் பண்ணி விஜய்க்கு வாங்கி போட்டு கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, சிஎம் சீட்டு வேணும், சிஎம் சீட்டு வேணும்னு கேட்குற விஜய்க்கு இந்த சிஎம் சீட்டில் உட்காரக்கூடிய அளவுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் என்ன இருக்குங்க? விஜய் போற எல்லா இடத்துலையும் விஜய் பேசுறதுக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா? ஸ்கிரிப்ட் 13 பேர் கொண்ட குழு மண்டபத்தில் உட்காந்து எழுதி கொடுக்குறாங்க சொன்னோம் இல்லைங்களா? சொன்னா யாருங்க கேட்குறாங்க? விஜய்க்கு 0.25% கூட செல்ஃப் சென்ஸ் கிடையாது, சுய அறிவு கிடையாது. என்னப்பா தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறீங்களான்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட பரவாயில்ல, உண்மை அதுதாங்க. தனி மனித தாக்குதலில் ஈடுபடுற உண்மை கிடையாதுங்க. விஜய்க்கு 0.1% கூட செல்ஃப் சென்ஸ் கிடையாதுன்னு சொல்றதுல இருக்கிற உண்மையை சொல்றோம். கன்னியாகுமரிக்கு நேற்று போறாரு, பேசினாரு. பேச வேண்டிய இடத்துல சில பல வாக்குறுதி எல்லாம் வாரி வீசினார். இந்த வாக்குறுதியை குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாக்குறுதி எல்லாம் கொடுத்து பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்சுட்டு கிளம்பி போறாரு. திடீர்னு பாருங்க, யூட்டர்ன் போட்டு பாதியில் நிற்கிறாரு. எதுக்காக யூட்டர்ன் போட்டு பிரச்சார வாகனத்தை பாதி வழியிலே நிறுத்தி திரும்ப வராருங்க? வண்டியில் பெட்ரோலோ டீசலோ தீர்ந்து போயிருக்குமா? இல்லை, ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னப்பா இது, நீங்க எங்க போயிருக்கீங்க? எங்க போயிருக்காரு? கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு. இருக்கட்டும், கன்னியாகுமரியில நீங்க மீனவர்களை கோட்டப்படலாமா? என்னென்னமோ ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துன்னு போனீங்களே, மீனவர்களுக்கு உண்டான வாக்குறுதியை ஸ்கிரிப்டா எழுதி எடுத்துன்னு போனீங்களா? ஐயோ, யாரும் ஸ்கிரிப்ட் கொடுக்கலீங்களா? கொடுக்கல இல்லைங்களா? அதுதான் மிஸ் ஆயிருக்கு. அதனால பாதி வழியே வண்டியை நிறுத்துங்க, 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 நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. வண்டியை நிறுத்தி பிரேக் போடுங்க. போட்டிங்களா? பாதி வழியை நிறுத்திட்டீங்களா? வாங்க 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 வாங்க. நாங்க கேட்கலங்க, விஜய் சொல்றாரு பாருங்க. அங்க இருந்தவங்க தான் இங்க இருக்கீங்களா? பாதி பேர் வந்துட்டீங்களா? சரி, அங்கேயே நான் பேசிட்டேன். மீனவர்களுக்காக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். பாத்துக்கங்க, அங்க இருந்தவங்க திரும்பி பாதி பேர் தான் இங்க வந்திருக்கீங்களான்னு அவரே தான் கேட்கிறாரு. அது 1-2 வாக்குறுதிகள் மிஸ் ஆயிடுச்சுங்க மீனவர்களுக்காக. ஸ்கிரிப்ட்ல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம போச்சு. வர வழியில குழு எழுதி கொடுத்தாங்க, அதை எழுதி எடுத்து வந்திருக்கேன், படிச்சிடறேன்னு சொல்லி மீனவர்களுக்கு உண்டான வாக்குறுதியை படிக்கிறாரு. மறுபடியும் சொல்றேன், விஜய் கொடுத்த இந்த வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிற நிதர்சனம் பிராக்டிக்கல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த ஓட்டு பிச்சை எடுக்கிற வரிசையில வேஷம் போறாரு பாத்தீங்களா?
ஃபர்ஸ்ட் நான் தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான், அவரே தான் பாருங்க, வேற யாரும் சொல்லல, அவரே தான் கிளைம் பண்ணின்னு தன்னை தானே எம்ஜிஆர் மாதிரி பில்டப் பண்ணிட்டாரு. பாருங்க என்னப்பா அது, தேர்தல் நெருங்கிடுச்சு, எம்ஜிஆர் ஃபுல் அண்ட மடிச்சு விட மாட்டாரு, ஃபுல் கை பட்டன் போடுவாரு. அப்படியா, நானும் போட்டுடுறேன், பட்டனை போட்டு அவரை மாதிரியே போஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து வேற என்ன பண்ணணும்? இல்லைங்க, ஜனநாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி லீக் ஆச்சு இல்லைங்களா? ஆமா, லீக் ஆச்சு. அந்த லீக் ஆனதுல எம்ஜிஆர் அவர்களே உங்களை ஆசீர்வாதம் பண்றதை போல நீங்களே வச்சிருக்கீங்களே. ஆமா, வச்சிருக்கேன்ப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பிலிம் காட்டலனா எப்படிங்க? காட்டிடுவோம், மீனவர்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கணும்ப்பா. படகோட்டி படத்துல மீனவர்களுக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே மாதிரி நீங்களும் மீனவர்களுக்காக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுக்கணும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அந்த மீனவர்களுக்கு உண்டான வாக்குறுதி மிஸ் ஆயிடுச்சு. நீங்க பாதி வழியே நின்று கூட்டத்தை மறுபடியும் கூப்பிட்டு வாக்குறுதியை கொடுங்கன்னு வேமா சூசோ இல்லாம செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க சார் வாக்குறுதிகளை. சரி, வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. ஆமா, வாக்குறுதியை கொடுத்துட்டேன். அப்புறம் சிஎம் ஆக்கிடலாம்ல, எந்த பிரச்சனை கிடையாது, சிஎம் ஆக்கிடலாம். ஆனா உங்களை சிஎம் ஆக்குற அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? என்னப்பா இது மறுபடியும் வெந்த புண்ணுல வேலை பச்சை மாதிரி திரும்ப அதே கேள்வி கேட்கறீங்க. வாழைப்பழ காமெடி பாரு, என்ன பண்ணல? 33 வருஷமா நான் ஹீரோ நடிச்சுக்கிறேன்ப்பா. ஹீரோ நடிச்சா அந்த குவாலிட்டி போதுமாங்க? தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்கிடலாமாங்க? ஆமா, ஆக்கிடலாம். எம்ஜிஆர் அவர்கள் அப்படித்தான் ஆக்கினீங்க. ஏதே எம்ஜிஆர் அவர்கள் சினிமா நடிச்சதுக்காகத்தான் அவர் சிஎம் ஆகினாங்களா? அப்ப திமுகல பல ஆண்டுகளாக அவர் அரசியல் பண்ணிலாம் ஆற்றவே இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவர் சினிமாவில் ஹீரோவை நடிச்சாரு, நீங்க சிஎம் ஆகினீங்க. அதே மாதிரி நானும் சினிமாவில் ஹீரோவை நடிச்சிருக்கேன், என்னையும் சிஎம் ஆகிடுங்க. அது போதுங்க எனக்கு, உங்களுக்கு போதும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு போதுமா? நீங்க சினிமாவில் நடிச்ச ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் போதுமா உங்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கு? வேற என்ன பண்ணணும்? பாட்டு பாடிடுறேன், என்னோட சொந்த குரல்ல நானே பிரச்சார பாட்டை பாடுறேன், இது போதாதா? என்ன சிஎம் ஆகிடுவீங்களா? எது பாட்டு பாடினா சிஎம் ஆகிடுவாங்களா? பாட்டு பாடுற குவாலிட்டி போதுமா சிஎம் ஆகிறதுக்கு? சரி, சைக்கிள் ஓட்டுறேன் நானு, வழி விடுங்கப்பா, சைக்கிள் எடுத்துன்னு ஓட்டுறேன் நானு, இவ்வளவு வேகமா சைக்கிள் ஓட்டுறேன், இது போதாதா என்ன சிஎம் ஆகிறதுக்கு? இன்னும் வேகமா ஓட்ட சொல்லுங்க, ஓட்டுறேன் நானு, என்ன எப்படியா சிஎம் ஆகிடுங்க. சைக்கிள் ஓட்டுற குவாலிட்டி எல்லாம் போதுமாப்பா சிஎம் ஆகிறதுக்கு? நான் வலிகளை தாங்கி கொண்டிருக்கிறேன், வலிகளை தாங்கி கொண்டு உங்களுக்காக வந்து நிக்கிறேன். இந்த வலி போதாதா உங்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கு? என்ன எப்படியா சிஎம் ஆகிடுங்க. எது என்ன வலிங்க? வலியா இருந்தா நல்ல டாக்டர் போய் பாருங்க, வலியை தீர்த்துக்கங்க. உங்களோட சொந்த வலிகளுக்காகலாம் சிஎம் ஆக முடியுமாங்க? உங்க சொந்த பிரச்சனைங்க தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையா மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுவீங்க, அதை பார்த்து சும்மா வந்து உங்களை சிஎம் ஆகிடுவாங்களா? என்ன வலின்னு தெரியாமலாம் உங்களை சிஎம்லாம் ஆக்க முடியாதுங்க. என்ன வலியா? மக்களுக்காக வலிகளை தாங்கி கொண்டிருக்கிறேன். என்ன மக்களுக்காக வலியை தாங்கி நிற்கிறீங்க இது வரைக்கும் சொல்லுங்க. இல்லங்க, என் மனைவி சங்கீதாவை திமுக கட்சி தூண்டி விட்டாங்க, விவாகரத்து வழக்கு ஃபைல் பண்ண வச்சுட்டாங்க, அது போதாதான் எனக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு? ஏன்பா, அது உங்க சொந்த பிரச்சனைப்பா, உங்க குடும்ப பிரச்சனைப்பா. வருஷ கணக்கில் உங்களோட போராடி மல்லு கட்ட முடியாம அவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க, அதுக்கும் திமுக என்ன சம்பந்தங்குது? சரி, திமுக தூண்டி விடுதுன்னு வச்சா கூட அது உங்க சொந்த பிரச்சனை, அதையும் தமிழ்நாட்டு பிரச்சனையா மாத்தி நீங்க ஓட்டு கேட்கறீங்க? சங்கீதாவை தூண்டி விட்டாங்கப்பா திமுக, எப்படியாவது எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இல்லங்க, அதெல்லாம் பத்தாதுங்க. பத்தாதா? ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ ஓட்டு போட்டு நிச்சயம் ஆகிடுவீங்களா? எது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாப்பா, முழு படத்தை HD குவாலிட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா, இது போதாதா என்ன சிஎம் ஆகிறதுக்கு? எப்படியாவது என்ன சிஎம் ஆகிடுங்க. ஜனநாயகன் படத்தை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு நான் சிஎம் ஆகி கண்டுபிடிச்சிடறேன். ஏன்பா, நீங்க ஹீரோ நடிச்ச படத்தையும் உங்களால பாதுகாக்க முடியலையேப்பா, நீங்க எப்படிப்பா சிஎம் ஆகி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாப்பீங்க? உங்க படம் ரிலீஸ் பண்றாங்கிறதுக்காகலாம் யாரும் சிஎம் ஆக முடியாதுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கரூர் வலியை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். என்ன வலி தாங்கி நிற்கிறீங்க? இல்லைங்க, அந்த கரூர்ல பலியான சமயத்துல வலி தாங்க முடியாம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகத்தான் நான் தலை தெரிச்சு ஒண்ணு, நான் ஏர்போர்ட்ல நிக்க முடியல, காரணம் வலியை ஏற்றுக்கொண்டேன். அந்த சமயத்தில் தலைதறிச்சு ஓடின என் வலியை போக்கிக் கொள்வதற்காக. இது போதாத நான் சிஎம் ஆகிறதுக்கு? என்னை எப்படியாவது சிஎம் ஆகிடுங்க. இந்த டுபாகு ஜோஷியர் காமெடியில் ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா, நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்காயான்ட்டு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. விஜய் என்னை எப்படியாவது சிஎம் ஆகிடுங்கன்னு சொல்வதற்கு ஏதாவது நியாயமான காரணம், ரீசனபிள் ரீசன் இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? பாட்டு பாடுறேன் சிஎம் ஆகிடுங்க, சைக்கிள் ஓட்டுறேன் சிஎம் ஆகிடுங்க, நான் ஹீரோவா இது வரைக்கும் நடிச்சுனுக்கிறேன், என்ன சிஎம் ஆகிடுங்கன்ட்டு வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி காரணங்களை சொல்லி நான் சிஎம் ஆகணும்னு கேட்கிறாரே தவிர, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது வரைக்கும் என்னத்தை செஞ்சு கிழிச்சாருன்ட்டு ஏதாவது ஒரே ஒன்னையாவது சொல்லி இதுக்காக என்ன சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காரா? சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் தானே சொல்லுவாரு. அதனால தான் பாருங்க, வேமா சூசோ இல்லாமல் இந்த மாதிரி அற்பத்தனமான காரணங்களை சொல்லி சைக்கிள் ஓட்டுறதுக்கெல்லாம் நான் சிஎம் ஆகணும்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல பதவி வெறி. சிஎம் சீட்ல எப்படியாவது போய் உட்கார்ந்தினோம் அப்படின்ற ஒரு வெறியின் காரணமாக கடைசியில பாருங்க அவர் என்னென்ன யோசிக்க தோணுது பாருங்க. கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்ண போன இடத்துல ஒரு ஜெபமாலையை மாட்டிக்கின்னு சிலுவையெல்லாம் நல்லா தெரியற மாதிரி சட்டைக்கு மேல எடுத்து விட்டுன்னு பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஏன் இந்த வேலை? இதற்கு முன்பாக சிலுவை எல்லாம் தெரியற மாதிரி ஜெபமாலையை போட்டு நீங்க எந்த இடத்துல போட்டு கேட்டிருக்கீங்களா? இல்ல இல்லைங்களா? கன்னியாகுமரியில மட்டும் ஏன் போய் பண்றீங்க?
ஏன் பண்றாருன்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் பாணிலேயே சொல்லணும்னு சொன்னா நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். கன்னியாகுமரியில் போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி சீன் போடுறாருன்ட்டு. சீன் போடுறேன்னு தெரிஞ்சது இல்லைங்களா? இந்த சீனுக்காகவாது எப்படியாவது என்ன சிஎம் ஆகிடுங்க, அது போதும் எனக்கு. மறுபடியும் சொல்றேன், சிஎம் சீட்டு எந்த ஃபர்னிச்சர் கடையில் விற்குதுன்ட்டு விஜய் கிட்ட கேட்டு சொல்லுங்க. நம்மளே வாங்கி ஆர்டர் பண்ணி பார்சல் அமைச்சிடலாம், தப்பே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த ஒரு பாதியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியோட மறுபாதி விஜய் கொடுத்த வாக்குறுதிகள். அது தங்க மோதிரத்துல தொடங்கி நேற்றைய தினம் கொடுத்த ஏஐ சிட்டி வரைக்கும் என்ன மாதிரி வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து வாரி கட்ட போறாருன்றத நாளைய தினம் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக அந்த பாதையில் பார்ப்போம். நீங்க இந்த காணொலி பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி எல்லாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.